கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் தமிழில் 9th யூனிட்டில் நாட்டுப்புற பாடல்கள் இந்த தலைப்புக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இது வந்து கொஸ்டினாக பார்க்காம அதில் உள்ள முக்கியமானது அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி பார்ப்போம். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஸ்டின்ஸாக இது ஒரு புது விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முக்கியமானதாக எடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நாட்டுப்புற பாடல்கள்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். நாட்டுப்புற பாடல்கள்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து படிக்காத மக்கள், பாமர மக்கள் தன்னுடைய உணர்வின் வெளிப்பாட்டை பாடல்கள் மூலம் கொண்டு வரதான் நாட்டுப்புற பாடல்கள். இது வந்து எப்படி எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் நாட்டுப்புற பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஆத்தர் எப்படி எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த நாட்டுப்புற பாடல் வந்து நாட்டுப்புற மக்களால் பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல் பார்த்திங்க அப்படின்னா மக்களோட வாழ்வியலை வந்து பின்னி பிணைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செய்யும் போதோ ஒரு தொழில் பார்க்கும் போதோ வந்து பாடலை பாடிக்கிட்டே பார்த்தாங்க அப்படின்னா அதோட கஷ்டங்கள் தெரியாமல் இருக்கணும், அந்த அலுப்பு போக்குறதுக்காகவும் அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் பாடக்கூடிய பாடல் தான் வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பாடல்களை வந்து தன்னுடைய இதில் வந்து பாடுறது, அதாவது மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே நாட்டுப்புற பாடல் வந்து அந்த காலத்தில் வந்து பாடி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாட்டுப்புற பாடல்களோட வேறு பெயர்கள் என்னென்னங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டுப்பாடல், நாட்டுப்புற பாடல், நாடோடி பாடல், வாய்மொழி பாடல், நாடோடி பாடல், பாய்மர பாடல், கிராமிய பாடல், கல்லாதர் பாடல், மக்கள் பாடல், ஏட்டில் எழுதா பாடல், மலையருவி, கவிதை, காற்றில் மிதந்த கவிதை, இது மாதிரி வந்து நிறைய விதமாக சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சில மட்டும் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். மக்களின் இன்ப துன்பங்களை இலக்கியமாக பாடுவதால் இது மக்கள் இலக்கியம் என்றும் கூறுவார். அதாவது மக்களோட கஷ்ட நஷ்டம், இன்பம் எல்லாத்தையுமே வந்து நாட்டுப்புற பாடல்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்பத்தை மட்டும் பாடுறது நாட்டுப்புற பாடல் கிடையாது, துன்பத்தை மட்டும் பாடுறது நாட்டுப்புற பாடல் கிடையாது. இன்பமாக இருக்கும்போது இன்பத்தை பற்றியும் பாடுவாங்க, கஷ்டப்படுற நேரத்தில் வந்து கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து துன்பத்தை பற்றியும் பாடுவாங்க. அப்படிப்பட்ட இலக்கியம் தான் நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல்களை பண்ணுடன் பாடாத பாடல்களை வந்து சிறகில்லா பறவைக்கு ஒப்புமை என்று கூறியவர் யார்? அதாவது சிறகில்லா நாட்டுப்புற பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுடன் பாடாத பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள், அதாவது பண்ணுடன் பாடாத பாடல்கள் வந்து சிறகில்லா பறவைக்கு ஒப்புமை அப்படின்னு சொன்னது வந்து சத்யார்த்திங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நாட்டுப்புற பாடல்களை பண்ணுடன் பாடப்படாத பாடல்கள் சிறகில்லா பறவைக்கு ஒப்புமை அப்படின்னு சொல்லி சத்யார்த்திங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நம்ம சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து மந்திரம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பாமாலை குறிக்குது. முதுமொழி அப்படின்னா பழமொழி தான் முதுமொழின்னு சொல்கிறாங்க.
வாய்மொழியாக வழங்கக்கூடிய இத்தகைய இலக்கியங்களை வந்து மேலை நாட்டவர், அதாவது ஃபாரினர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் கூட பொறுத்துக்கையில் சில நேரங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்துக்கையிலையோ அல்லது அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நாட்டுப்புற இலக்கியமா, பக்தி இலக்கியமா, காப்பி இலக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலின் வகைப்பாடுகள். எதையுமே பார்த்திங்க அப்படின்னா சேகரிக்கிறது இருக்கும், வகைப்படுத்தல் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வகைப்படுத்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியான இனங்களை வகைப்படுத்தல், அது ஒரே மாதிரி இருக்கும், அதை வந்து பிரிவாக பிரித்து அதை வந்து வகைப்படுத்தி காமிக்கிறது தான் வந்து வகைப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். மரியா லீச் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டுப்புற பாடலை 5 வகைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை வகைப்படுத்திருக்காங்க, நாட்டுப்புற பாடல் வந்து எத்தனை வகைப்படுத்திருக்காங்க அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மரியா லீச் அப்படிங்கிறவங்க வந்து 5 வகையாக வகைப்படுத்திருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். உணர்ச்சி பாடல்கள், வாழ்வியல் பாடல்கள், வாழ்வின் முக்கிய நிகழ்வு பாடல்கள். வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு, இறப்பு, தாயக நாட்டம், போர் பாடல் போன்றவற்றை குறிக்குது. குழந்தை பாடல், சமய பாடல்கள் போன்றவை ஆகும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தௌரா அப்படின்ற அறிஞரோட நாட்டுப்புற பாடல் எத்தனை வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் வந்து 6 வகைப்படுத்திருக்காரு. இயற்கை பாடல்கள், காதல் பாடல்கள், மனவாழ்வு, தாலாட்டு பாடல், தொழில் பாடல் போன்றவை ஆகும். கீமத் பீகாக்ங்கிறவங்க எத்தனை வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னா கீமத் பீகாக் அவர் வந்து 20 வகைப்படுத்திருக்காரு. காதல் பாடலை 9 வகைப்படுத்திருக்காரு. கதைப்பாடலை 3 வகைப்படுத்திருக்காரு. குழந்தை பாடல், நகைப்பாடல், மீன்பிடி பாடல், ஒப்பாரி பாடல்கள், கடற்கொள்ளை பாடல்கள், கடல் பயணிகள் பாடல், போர் பாடல்கள், பல்பொருள் பற்றிய பாடல்கள். இதை வந்து வகைப்படுத்த 50 வருஷமாக நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து யாருமே முழுமையாக வகைப்படுத்த முடியல. வகைப்படுத்தியிருக்காங்களே தவிர ஆனால் முழுமையாக வந்து வகைப்படுத்த முடியல. இதை வந்து பாடல்களை வகைப்படுத்துறவங்கள மூணாக வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுங்கிறத விட யார் எந்தெந்த செட்டு நம்ம ஒரு கிளாஸில் இருக்கவங்க வச்சுக்கோங்களேன். கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 செட்டு பிரிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே. அது மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து பிரிவு பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி பிரிவுங்கிறது வந்து அவங்களோட அந்த ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். மற்றபடி யாரும் பிரிவு வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து வகைப்படுத்துதல 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மு அருணாச்சலம் அப்படிங்கிறவர், அன்னகாமுங்கிறவங்க, அப்புறம் வந்து 3ஆவதா மு அருணாச்சலம், அன்னகாமு, கீவா ஜெகநாதன், இவங்களாம் ஒரு வகை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர் அழகப்பன், நா வானமாமலை, கிருஷ்ணசாமி, இவங்களாம் ஒரு வகை. சு சண்முக சுந்தரம், அரூர் ராமநாதன், சு சக்திவேல், அரூர் ராமநாதன், சு சண்முக சுந்தரம், அரூர் ராமநாதன், சு சக்திவேல், இவங்களாம் ஒரு வகை. மொத்தம் 3 பிரிவு நம்ம பார்த்துருக்கோம். மு அருணாச்சலங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடலை 12 வகையாக வகைப்படுத்திருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தாலாட்டு பாட்டு, விடுகதை பாட்டு, ஏற்றப்பாட்டு, வல்லைப்பாட்டு, கண்ணன் பாட்டு, ஒப்பாரி பாட்டு, பரிகாச பாட்டு, ஈசல் பாட்டு, வேல்பாட்டு, இசைப்பாட்டு. கீவா ஜெகநாதன் எடுத்து பார்ப்போம். இவர் வந்து நாடோடி இலக்கியங்கிற கீவா ஜெகநாதன் வந்து நாடோடி இலக்கியங்கிற நூலில் வந்து நாட்டுப்புற பாடல 29 வகையாக படுத்திருக்காரு. 29 வகை. மலையருவி நூலில் வந்து 13 வகையாக படுத்திருக்காரு. அதாவது
நாடோடி இலக்கியத்தில் வந்து 29 வகையாக வகைப்படுத்தியிருக்காரு. மலையருவி நூலில் வந்து மலையருவி நூலில் வந்து 13 வகைப்படுத்தியிருக்காரு. தெம்மாங்கு பாடல்கள், தங்கரத்தினமே, ராசாத்தி, ஆண் பெண், கள்ளன் பாட்டு, தொழிலாளர் பாட்டு, குடும்ப பாட்டு, தாலாட்டு பாட்டு, சிறுவர் உலகம், புலம்பல், கும்மி பாட்டு, தெய்வம் தொடர்பான பாடல்கள், பல கதம்பம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தலைக்கு மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள அப்படி அப்படியே அது தொடர்பான பாடல்கள் எல்லாமே அவர் வந்து பாடியிருக்காரு. அன்னகாமங்கிறவங்க வந்து ஏட்டில் எழுத கவிதைங்கிற நூலில் வந்து நாட்டுப்புற பாடல்களை எத்தனையோ வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து 14 வகைப்படுத்திருக்காங்க. கடவுள் துதி, நகை, நாட்டு சிறப்பு, பிறப்பு, வளர்ப்பு, குழந்தை விளையாட்டு, திருமணம், தொழில், நவீனம், களியாட்டங்கள், கதைப்பாடல், வாழ்க்கையில் சோதனைகள், வேதாந்த பாடல்கள், ஆதிவாசி பாடல்கள், மங்களம் போன்றவை. ஆறு அழகப்பன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் ஒரு திறனாய்வில் வந்து 14 வகையாக படுத்திருக்காங்க. குழந்தை பாடல், பக்தி பாடல், தொழில் பாடல், குழந்தை பாடல், பக்தி பாடல், தொழில் பாடல், கொண்டாட்ட பாடல், உணர்ச்சி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், பன்மலை பாடல்கள். அடுத்தது மு வரதராசன் வந்து நாட்டுப்புற பாடலில் எத்தனை வகைப்படுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். 10 வகைப்படுத்திருக்காரு. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், வேடிக்கை பாடல், கும்மி ஒப்பாரி பாடல்கள், காதல் பாடல்கள், விவசாய பாடல்கள், தொழில் பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், வேதாந்த பாடல்கள், பல்சுவை பாடல்கள் என 10 வகைப்படுத்திருக்காரு. தூரன்கிறவங்க வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து 10 வகைப்படுத்திருக்காரு. முதலாவது மாட்டுக்காரன் பாட்டு, இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்காட்டிங்கிறது ரெண்டாவது, ஏழேல் ஆயிலசம் 3வது வகை, நான்காவது மலைப்பாட்டு, ஐந்தாவது மலைக்கஞ்சி, கொடும்பாவி, உழவுப்பாட்டு, குளவைப்பாட்டு, ஏணிப்பாட்டு, கும்மிப்பாட்டு. வளவன்கிறவங்க வந்து பருவத்தை அளவுகளாக கொண்டு 3 வகைகளாக படுத்திருக்காரு. அடுத்தது மழலை பருவம், முதுமை பருவம், மழலை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என இவர் வந்து 3 வகைப்படுத்திருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமிங்கிறவங்க எத்தனை வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து நாட்டுப்புற பாடல்களை 7 வகைகளாக பிரித்துள்ளார். பக்தி, காதல், மங்கள வாழ்த்து, தாலாட்டு, தொழில் சார்ந்த பாடல்கள், சமுதாயம் சார்ந்த பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு வகை பிரிச்சிருக்காரு. அடுத்தது டாக்டர் வானமாமலை என்ன எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம், வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். நாட்டுப்புற பாடலை பொருள் அடிப்படையில் வந்து இவர் வந்து 10 வகைப்படுத்திருக்காரு. தெய்வங்கள், மலையும் பஞ்சமும், தாலாட்டு, விளையாட்டு, திருமணம், குடும்பம், சமூகம், உறவும் தொழிலும், ஒப்பாரி பாடல்கள். அடுத்தது பார்ப்போம். டாக்டர் சண்முக சுந்தரம் வந்து நாட்டுப்புற பாடல் எத்தனை வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து 9 வகைப்படுத்திருக்காரு. இதில் வந்து 9 வகைப்படுத்திருக்காரு அப்படின்னா தமிழின் நாட்டுப்புற பாடல்கள் என்ற நூலில் வந்து 9 வகைப்படுத்திருக்காரு. தாலாட்டு பாடல் ஃபர்ஸ்ட், குழந்தை பாடல் செகண்ட்,
தொழில் பாடல், காதல் பாடல், மனவாழ்வு பாடல், பக்தி பாடல், ஒப்பாரி பாடல், நாட்டுப்பாடல், கதைப்பாடல். அடுத்தது வந்து அரூர் ராமநாதன் வந்து எத்தனை வகைப்படுத்திருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இவர் வந்து நாட்டுப்புற பாடலை 8 வகைப்படுத்தியிருக்காரு. தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், காதல் பாடல், தொழில் பாடல், கொண்டாட்ட பாடல், பக்தி பாடல், ஒப்பாரி பாடல், பல்பொருள் பற்றிய பாடல்கள். இப்போ நாட்டுப்புற பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய வகைப்படுத்தியிருக்காங்க. யார் யார் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். பெரும்பாலும் குழந்தை பாடல், கதை பாடல் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம யார் யார் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சும்மா ஓரலாக பார்த்துட்டு யார் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, எது எப்படி இவங்க சொல்லாத அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து டாக்டர் சு சக்திவேலுங்கிறவங்க எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சூழல் அடிப்படையில் இவர் வந்து 8 வகைப்படுத்திருக்காரு. டாக்டர் சு சக்திவேல் அப்படிங்கிறவங்க வந்து இவர் வந்து சூழல் அடிப்படையில் 8 வகுத்து உட்பிரிவுகளையும் கொடுத்திருக்காரு. அது வந்து தாலாட்டு பாடல் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த தாலாட்டு பாடலில் குழந்தைகள் பற்றியும் குழந்தைகளின் உறவினர்களின் பெருமை பற்றியும் கூறியிருக்காரு. அடுத்தது குழந்தை பாடலில் தாலாட்டு பாடல், குழந்தை பாடல் இது மாதிரி 2 ஃபர்ஸ்ட் வந்து தாலாட்டு பாடல் சொல்லியிருப்பாங்க, அடுத்து வந்து குழந்தை பாடல் சொல்லியிருப்பாங்க. குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்கள், மற்றவர்கள் பாடுறது, சிறுவர் பாடல் போன்றவற்றை கொடுத்துருக்காங்க. காதல் பாடல், தொழில் பாடல் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தொழில் பாடலில் வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வேளாண்மை பாடல், வேளாண்மை தொழில். அடுத்து வந்து வேளாண்மை இல்லாத தொழில் பாடல். கொண்டாட்ட பாடல், அகப்பாடல்கள், புறப்பாடல்கள். அகம்னாலே நமக்கு தெரியும் குடும்பம் சம்மந்தப்பட்டது. அகம்னா உள்ளே, அதாவது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். புறப்பாடல் அப்படின்னா குடும்பத்துக்கு வெளியே சமுதாயம் சம்மந்தப்பட்ட பாடல் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி பாடல், இயற்கை வழிபாட்டு பாடல், சிறுதெய்வ பாடல், பெருதெய்வ பாடல், ஒப்பாரி பாடல். 7வது வந்து ஒப்பாரி பாடல், 8வது வந்து பன்மொழி பாடல். தாலாட்டு பாடல், குழந்தை, அதாவது 8 வகைப்படுத்திருப்பாங்க. தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், பொதுவான வகைப்பாடல் வந்து பொதுவான வகைப்பாடல் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், காதல் பாடல், தொழில் பாடல், கொண்டாட்ட பாடல், பக்தி பாடல், 7வது ஒப்பாரி பாடல், பன்மலர் பாடல்கள். எல்லாத்துலேயுமே வந்து எத்தனை பிரிவு இருக்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். தாலாட்டு பாடல் வந்து என்னன்றதை நம்ம பார்ப்போம். தாலாட்டு பாடல் வந்து 3 பிரிவாக இருக்குது. குழந்தை பற்றிய பாடல் இருக்குது, குழந்தை கருவி பற்றிய பாடல் இருக்குது, குழந்தையோட உறவினர் பற்றிய பாடல் இருக்குது. குழந்தை அப்படின்னா குழந்தையை பற்றி மட்டும் பாடுற பாடல் ஒன்று இருக்கும். நம்ம குழந்தை வர்ணிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி பாடல். அப்புறம் வந்து குழந்தை கருவி, அதாவது எப்படி அப்படின்றது குழந்தையோட கருவி பற்றிய பாடல். அப்புறம் குழந்தைகளோட உறவினர்கள், தாய்மாமன் பாடல், அது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. அம்மா பாடல், அத்தை பாடல், அது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி சொல்கிறக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கும் இதில் இடம்பெறும். குழந்தையை பற்றி பாடல், குழந்தை இல்லாதப்ப அந்த தாய் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிற பாடல் இருக்கும். அப்புறம் அந்த தாய் செய்த அறங்கள் பற்றிய பாடல்கள், குழந்தையை பெறுவதற்கு இருந்த அதை நோன்பு இது மாதிரிலாம், அந்த குழந்தை பெறுறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போய் செஞ்சுருப்பாங்கள்ல. கோவில்கள்லாம் நிறைய அது மாதிரி பண்ணியிருப்பாங்க, விரதம் இருந்திருப்பாங்க, இது மாதிரி நிறைய இருக்கும். அதை பற்றி பாடல்கள். குழந்தை அழுவதற்கான காரணங்கள், குழந்தை வர்ணிக்கிறது, குழந்தை வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறது, குழந்தைக்காக செய்யப்படும் சடங்குகள், அடித்தவருக்கு உரிய தண்டனைகள். மாமே அடித்தா நம்ம மல்லிகைப்பூ சென்றாலே, அத்தை அடித்தாலே அல்லிப்பூ சென்றாலே அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு வருங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடித்தவருக்குரிய தண்டனைகள், குழந்தைக்குரிய அறிவுரைகள், இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. மனவிழா பற்றி நினச்சி பாடுறது, இது மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. குழந்தைகள்னா நிறைய இருக்குது. அப்புறம் பெரியவர்கள் நிறைய பாட்டு இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள் இல்லாத பாடல்களே கிடையாது. அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் இருக்குது. இன்பத்தை வெளிப்படுத்துறதுக்கான பாடல்கள் இருக்குது. குழந்தைக்குரிய கருவி பற்றிய பாடல் அப்படின்னா சங்கு பாலாடை, வெள்ளி பாலாடை, புது தொட்டி, கிண்ணி, அரஞ்சான் கயிறு, வெள்ளி அரஞ்சான் கயிறு, இது மாதிரிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளின் உறவினர்களின் பெருமை சிறுமை பற்றியது. தாய்மாமன் குறித்து வரக்கூடிய பாடல், உறவினர் செல்வம், உறவினருடைய அரசியல்கள், பக்தி, வீரமும் தீரமும்,
அதை பற்றி தெளிவாக சொல்கிறது தான் வந்து உறவினர் பற்றிய பெருமையும் உறவினர்கள் பற்றிய பாடல்கள் குறிப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குழந்தை பாடல். குழந்தைகள் சிறுவர்களாக வளர்ச்சி பெற்று பாடிய பாடல்கள். குழந்தைக்காக பாடக்கூடிய பாடல்களை பார்ப்போம். அதில் வந்து குழந்தைக்காக மற்றவர்கள் தவழும்போது பாடக்கூடிய பாடல்கள், அந்த குழந்தை எப்படி இப்படிலாம் தவழுது அப்படிங்கிறத பற்றி பாடல்கள். சாய்ந்தாடல், கைத்தட்டுதல், அம்புலி போன்றவற்றை பற்றி பாடக்கூடிய பாடல்கள். குழந்தைகள் சிறுவர்களாக வளர்ச்சி பெற்று பாடக்கூடிய பாடல்கள். பயிற்சி பாடல்கள், எண்ணு பயிற்சி பாடல்கள், அறிவு வளர்ச்சி பாடல்கள், நீதி பாடல்கள், பக்தி பாடல்கள், பறவை மிருகங்கள் பற்றி பாடல்கள், விழாக்களில் பாடப்படும் பாடல்கள், வேடிக்கை பாடல்கள், வினாவிடை பாடல்கள், விளையாட்டு பாடல்கள் போன்ற பல பாடல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. விளையாட்டு பாடல்களை பார்த்தோம்னா சிறுவர் விளையாட்டு பாடல்கள். அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் விளையாடுவாங்க. அதுலேயும் வந்து சிறுமிகள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் விளையாடுவாங்க. அவங்க தனித்தனி விளையாட்டுகள்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டி பில்லாம் சிறுவர்கள் விளையாடுவாங்க. அதே மாதிரி கல்லாட்டம், அந்த பாண்டிக்கல், இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சிறுமிகள் விளையாடுவாங்க. அது வந்து அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சிறுவர் பாடல்கள், சிறுமியர் பாடல்கள்னு தனித்தனியாகவே ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. இதை வந்து இவங்க விளையாடுவாங்க அப்படின்ட்டு பாரம்பரியமாக, இது என் விளையாட்டு நீ விளையாடாதே, இது உன் விளையாட்டு நான் விளையாடாது அப்படின்ற நீ விளையாடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க பேசும்போது நம்ம கேட்டிருப்போம். சிறுவர் பாடல்கள் தனியாக இருக்குது, சிறுமி பாடல்கள் தனியாக இருக்குது. அதே வந்து சிறுவர் சிறுமியர் சேர்ந்து விளையாடக்கூடிய பாடல்கள். அது எப்படின்னா, ஒரு கூட தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சா, இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு கூட தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சாங்க, எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த பாண்டிக்கல், பல்லாங்குழி, இதெல்லாம் வந்து சிறுமிகள் விளையாடக்கூடிய விளையாட்டு. கிட்டி பில்லு, இது மாதிரி வந்து விளையாடுறதுலாம் வந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய, அதாவது 3 விதமாக வச்சுருக்காங்க. சிறுவர் விளையாடக்கூடிய பாடல்களும், சிறுமி விளையாடக்கூடிய பாடல்களும், சிறுமிகள் விளையாடக்கூடிய பாடல்களும் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. நான் சொன்ன விளையாட்டுலாம் வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னது. அடுத்து பாருங்கள், தொழில் பாடல். தொழில் பாடலில் வந்து வேளாண் தொழில் பாடல்கள், ஏற்றப்பாடல், இயற்பாடல், நடவு பாடல், களை எடுக்கும் போது பாடக்கூடிய பாடல், அறுவடையும் போது பாடக்கூடிய பாடல், போர் அடிக்காமல் இருக்கிறது பாடக்கூடிய பாடல், போர் வைக்கிறதுக்கு அந்த நெல்லெல்லாம் அடித்தாங்கன்னா அந்த கூளை போர், அது சில சைடு வந்து வைக்கோல்வாங்க, சில சைடு வந்து கூலன்னு சொல்லுவாங்க. அந்த போர் வைக்கும் போது, அந்த வெயிட்டு தூக்கும் போது, அந்த வந்து அதை அடுக்கும் போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடக்கூடிய பாடல். வேளாண்மை அல்லாத தொழில் பாடல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் குத்தும்போது பாடக்கூடிய பாடல், சுண்ணாம்பு அடிக்கக்கூடியவங்க பாடக்கூடிய பாடல், சாலை அமைக்கும் போது பாடக்கூடிய பாடல்கள், கிணறு வெட்டும் போது பாடக்கூடிய பாடல், உப்பள தொழிலாளர்கள் பாடக்கூடிய பாடல், துறைமுக தொழிலாளர்கள் பாடக்கூடிய பாடல், இது மாதிரி படகு ஓட்டுறவங்க தன்னோட அழிப்பு தெரியாமல் இருக்கிறது பாடக்கூடிய பாடல், மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கும் போது தன்னோட கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கான பாடல், இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அடுத்தது கொண்டாட்ட பாடல்கள். கொண்டாட்ட பாடலை வந்து 2 வகையை பிரிச்சிருக்காங்க. குடும்பம் பற்றியது, சமூகம் பற்றியது, 2 பிரிவு இருக்குது. இதில் குடும்பம் பற்றியது அப்படின்னா அகப்பாடல், திருமண பாடல்கள், பரிகாச பாடல்கள், நலுங்கு வைக்கக்கூடிய பாடல்கள், வளைகாப்பு பாடல்கள் வந்து குடும்பம் பெற்றது. அடுத்து வந்து சமுதாய சம்மந்தப்பட்ட பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா கும்மி பாட்டு, கோலாட்ட பாட்டு போன்றவற்றை கூறுவது சமூக பாட்டு. அடுத்தது பக்தி பாடல். இந்த பக்தி பாடலை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இயற்கை வழிபாட்டு பாடல்கள், சிறுதெய்வ வழிபாட்டு பாடல்கள், பெருதெய்வ வழிபாட்டு பாடல்கள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒப்பாரி பாடல்கள்னு ஒரு அடுத்து சொல்கிறாங்க. அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் ஒப்பாரி பாடுவோம் அப்படின்றத சொல்லி அதை வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க. கணவனுக்காக ஒப்பாரி பாடல், அதாவது மனைவி வந்து கணவன் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்காக பாடக்கூடிய பாடல் வந்து கணவனுக்கான ஒப்பாரி பாடல். தாய்க்கான ஒப்பாரி பாடல், குழந்தை, அதாவது அவங்களோட மகனோ மகளோ தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக பாடக்கூடிய பாடல் ஒப்பாரி பாடல், தாய் பாடல். அப்புறம் மனைவி பாடல். அப்புறம் வந்து சகோதரருக்காக, மாமனாருக்காக, மாமனார் பற்றி பாடுறது, சகோதரருக்கு பாடுறது, சகோதரிக்கு பாடுறது, அண்ணியை பற்றி பாடுறது, அத்தைக்காக பாடுறது. இது மாதிரி ஒவ்வொரு உறவுக்குமே ஒப்பாரி பாடல் தனித்தனியாக இன்னமும் சில கிராமங்கள் வந்து பாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ அபூர்வம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் சில கிராமங்களில் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த ஒப்பாரி பாடல் வைக்காமல் நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடிய கிராமங்களும் இன்னும் இருக்குது. அந்த பழக்கங்கள் மறையாமலே இருக்குது. ஆனால் பல இடங்கள் வந்து அது மறைஞ்சிடுச்சு. ஒப்பாரி பாடல்ங்கிறது வந்து நிறையவே இருக்குது. அவங்க இருக்கும்போது என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டாக அதை வந்து பாடுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைக் வச்சு பாடுவாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புகழ் பாடுறதுக்குன்னே அவங்க அந்த ஒப்பாரி பாடல் பாடுறதுக்குன்னு அந்த ஊரில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு ஊரில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராக இருப்பாங்க. இப்போலாம் அது வந்து காலப்போக்கில் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த ஒப்பாரி பாடலுங்கிற கேட்டகரி வந்து இன்னும் மறையாமல் சில கிராமங்களில் வந்து அதை வச்சுருக்காங்க. இது மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நாட்டுப்புற வழக்கார் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க, அந்த அழிப்பு தெரியாமல் பாடுறது,
அந்த இன்பங்களை வந்து வர்ணிக்கிறது. இப்போ நடவு நடும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நடவு நடும்போது அந்த கஷ்டம் எவ்வளோதான் இருந்தாலும் நடவு நடும்போது, மீன் பிடிக்கும்போது, படகு ஓட்டும் போது, இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த நிறைய கேட்டகரியில் வந்து பாடல்களை வந்து தன்னோட இன்பத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் பண்ணாங்க. துக்கத்தில் வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணாங்க. அது ஒரு அந்த நேரம் போகிறதுக்காக, அதாவது நேரம் வந்து அந்த பாட்டை பாடும்போது வந்து நேரம் வந்து போகிறதே தெரியாது, அதுக்காகவும் பாடினாங்க. இது மாதிரி வந்து பல பாடல்களை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நாட்டுப்புற பாடல்கள் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம வந்து நாட்டுப்புற பாடல் ஒரு காலப்போக்கில் வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சொன்னதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாட்டுப்புற பாடல்னால் என்ன, அது எப்படி வகைப்படுத்திருக்காங்க, யார் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம போடலான்னு இருக்கோம். டிஆர்பி, டிஎன்பிசி, டெட்டு, இது மாதிரிலாம் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். அது மாதிரி வீடியோக்களுக்கு நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இன்னொரு பதிவு சந்திப்போம். நல்லதே சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.